பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 86:13 நீர் என்னை பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். பிரியமான தேவச்சனமே, நாம் எத்தனை பேர் இப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. எத்தனை தடவை நம்ம மரணம் நம்மளை சூழ்ந்திருக்கோம், நம்மளே மரணத்தை தேடி போயிருப்போம். ஆனாலும் கர்த்தர் எல்லா தீங்கில இருந்தும், எல்லா விபத்துல இருந்தும், எத்தனை போராட்டத்தில் இருந்து மரித்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாராட்டி இருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை ரொம்ப பெரியதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்திருக்கிறார். நம்ம போகும்போது பாதுகாத்திருக்கிறார், வரும்பொழுது பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைங்க, உறவுகள், உடன்பிறப்பு, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்த தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய நன்றி பத்தாததா இருக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தை பாருங்க, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வார்த்தை, நீங்களும் நானும் தேவனை இப்படிதான் ஆண்டவருக்கு நம்ம அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் அதுல பிரியமாய் காணப்படுகிறார். அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவர் நம்ம மேல பிரியம் காணப்படுகிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அநேக விபத்திலிருந்து, அநேக போராட்டத்திலிருந்து, அநேக நிந்தனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார். இன்று நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்று ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை தாங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்க உடம்பு சரியில்லாம படுத்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நீங்க காத்திருக்கலாம், இல்ல மரணம் வந்தா போதும் என்று நினைத்திருக்கலாம், என்னால தாங்க முடியல என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாருங்க, என் கிருபை பெரியது. இந்த நேரத்துல நீ விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது, நீ விசுவாசத்தோடு என்னோடு வரும் பொழுது என் கிருபை உன்னை பாதுகாக்கும் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படும். இன்றே சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், ஆனா உங்க கிருபை பெரியது, என்னை பாதாளத்தில் இருந்து என்னை தூக்கி இருக்கிறீங்க, அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமா நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிங்க, கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி பாதாளத்திலிருந்து மீட்டீர் என்று அப்பா உம்முடைய வார்த்தை அப்பா. இதோ இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில பாதாளத்திலிருந்து நீங்க தூக்கி எடுத்திருக்கிறீங்க ராஜா. எங்களை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறீங்க ராஜா. மரணத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறீங்க. மனைவி, பிள்ளைகளை, ஆண்டவரே, கணவர், இப்படி குடும்பங்களில எல்லாரையும் சொல்லி கொண்டு போகலாம். அப்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்து உம்முடைய கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நேரத்துல நீங்க செய்த சகல உபகாரத்திற்கும் ஆண்டவரே, ஜீவனை பாதுகாத்து ஆபத்திலிருந்து விலைக்கு பாதுகாத்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நேரத்துல நன்றி சொல்ல முடியாது. என் தேவன் அவங்க மேல இன்னும் பிரியமாய் காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே ராஜா, ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரப்பா. நீங்க கொடுத்த உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே ராஜா. அந்த கிருபையை ஆண்டவரே எப்பொழுதும் எங்களோட இருக்கும்படி உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவையப்பா. இப்பொழுதே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு வியாதியிலிருந்து, பொல்லாப்புல இருந்து, ஆண்டவரே அநேக சூழ்நிலையிலிருந்து, ஆண்டவரே மரித்து போகிற சூழ்நிலையிலிருந்து கூட நீங்க காப்பாற்றி ஜீவனை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு வேளை மரண படுக்கையிலே மரணத்தை தேடிக்கொண்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது இதை பார்த்து கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க. அப்படியே செய்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்மை விசுவாசித்தோடு ஆண்டவர் உம்மிடத்துல வருகிற ஒவ்வொருக்கும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படி அவருடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, அவருடைய கிருபை பெரியது, உங்களை பாதுகாக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.